Hi guys, இன்னைக்கு வந்து ஒரு தியரம் என்னது prove that a subgroup of a cyclic group is cyclic. அதாவது cyclic groupல உள்ள சப்குரூப்பும் சைக்கிளிக்கா தான் இருக்கும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போறோம். அதுக்கு அகைன் வந்து ஒரு தடவை சைக்கிளிக் குரூப் டெஃபினிஷன் பார்த்துட்டு வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சைக்கிளிக் குரூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப்பை எப்போ நம்ம சைக்கிளிக்குன்னு சொல்லலாம்னா அந்த குரூப்பில் உள்ள எலமெண்ட் எல்லாமே பவர்ஸ் ஆஃப் ஏவா எழுத முடியணும். ஆமாம் தானே? ஸோ அப்படின்னா சைக்கிளிக் குரூப். இதை ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஏக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த ஏ என்னன்னா ஜென்ரேட்டர் ஆஃப் ஜி. ஒன்றும் இல்லை, ஏ ஒரு குரூப்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலிமெண்ட்டுக்கு நான் பவரில் ஒவ்வொரு இன்டிஜராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர 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 குரூப்பில் உள்ள மற்ற எலிமெண்ட்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஏ வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் ஜின்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? தியரம் பார்க்க போறோம். என்ன தியரம்? சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப்பும் சைக்கிளிக் தான் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ப்ரூஃப் பண்ணிடுவோமா? சரி, ரைட். அதுக்கு ப்ரூஃப் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லெட் ஜி கமா அண்ட் மல்டிப்ளிகேஷன் பி எ சைக்கிளிக் குரூப். ஓகேங்களா? ஒரு சைக்கிளிக் குரூப் நான் எடுத்துக்கிறேன். அப்போ சைக்கிளிக் குரூப் நான் எடுத்துக்கிட்டனாலே நம்ம டெஃபினிஷன் பார்த்த மாதிரி ஜிக்கு ஒரு ஜெனரேட்டர் இருக்கும் இல்லையா? தென் ஜி ஹேஸ் எ ஜெனரேட்டர், ஏதாவது ஒரு எலிமெண்ட். ஓகேங்களா? ஜெனரேட்டர் ஏ சச் தட் நான் குரூப்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். ஜில இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அந்த எலிமெண்ட்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும்? கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the form. என்ன ஃபார்மட்ல எழுத முடியணும்? எஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா? a powers. so x is equal to a power n ஃபார்மட்ல எடுக்க முடியணும். so for some அந்த n எங்க இருக்கணும் சொன்னேன்? இன்டிஜர். ஓகேங்களா? g வந்து சைக்கிளிக் குரூப்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஜிக்கு ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். அப்ப ஜில இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இந்த ஃபார்மட் a பவர்ஸ்ல எழுத முடியணும். ஓகேங்களா? a பவர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். சரி, நமக்கு தேவை சப்குரூப் தேவை இல்லையா? ஒரு சப்குரூப் எடுக்கிறேன். லெட் h be the சப்குரூப். எதோட சப்குரூப்பா? ஜி கமா ஸ்டார், அதாவது குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அங்கிருந்து ஒரு நான் சப்குரூப் எடுக்கிறேன். அப்போ என்ன கிளைம் பண்ணணும் நான்? வாட் இஸ் த கிளைம்? எஸ், h is cyclic. இந்த சப்குரூப் தானே சைக்கிளிக்கு. அப்படி சைக்கிளிக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஜெனரேட்டர் இருக்கும் இல்லையா? h has a generator. ஏதோ ஒரு எலிமெண்ட் குரூப்ல எடுத்தனால இதுவும் ஏன்னு எடுத்துக்கலாம். h has a generator and element a. h என்னதுப்பா? சப்குரூப்பா? சப்குரூப் எப்படிப்பா இருக்கும்? சின்ஸ் சப்குரூப் எப்படி இருக்கும்? which is contained in g தானே. g ல இருக்கிறது தானே h எடுத்துக்கிறோம். அப்போ h ல உள்ள எலிமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? g ல உள்ள எலிமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? இப்போ a ன்னு ஒரு எலிமெண்ட் செலக்ட் பண்றேன். a உடைய பவர்ஸா தானே இருக்கும். அப்ப சப்குரூப்பும் a ஓட பவர்ஸா தான் இருக்க முடியும். so all the elements in h is of the form. h is of the form. என்ன சொன்னேன்? எஸ், a பவர்ல தானே இருக்க முடியும். so form a power n for some n belongs to integer. இந்த இது n வந்து இன்டிஜர்னு சொல்லியாச்சு. புரியும் நினைக்கிறேன். h ன்னு சைக்கிளிக்னு சொல்ல போறோம். h க்கு ஒரு ஜெனரேட்டர் இருக்குது. இந்த h வந்து குரூப்ல இருந்து எடுக்கிறோம், சப் குரூப்பா எடுக்கிறோம். அப்போ h is contained in g. அப்போ g ல வந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன்னா அது a பவர்ஸா எழுத முடியணும். அப்போ g ல வந்து a பவர்ஸா இருக்கும்னா நான் சப் குரூப் எடுத்தாலும் a பவர்ஸா தான் இருக்கணும். கரெக்ட்டா? சரி, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சப் குரூப் எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு a பவர் k வரலாம், a பவர் l வரலாம், a பவர் m வரலாம், a பவர் n எடுத்துட்டோமா? இப்போ a பவர் ஒரு r வச்சுக்குவோம், a பவர் s. சும்மா செலக்டட் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், சப் குரூப்பா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இதுல இருந்து ஒரு m சூஸ் பண்ண போறேன், ஒரு இன்டிஜர் சூஸ் பண்ண போறேன். சூஸ் m, ஒரு m என்ற இன்டிஜர் சூஸ் பண்ண போறேன். நான் இந்த இன்டிஜர்லயே மினிமம் வேல்யூவை நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணா அந்த எலிமெண்ட் எங்க இருக்கணும்? சப் குரூப்ல இருக்கணும். ஆமா தானே? அண்ட் n belongs to பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேங்களா? ஸோ மினிமம் எலிமெண்ட் சூஸ் பண்ண போறேன். இதுவே நான் மினிமம் எலிமெண்ட்னு நான் சொல்லிட்டேன். இதை காட்டில் நான் ஒரு மினிமம் எலிமெண்ட் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஆர் லெஸ் தென் m அப்படின்னு செலக்ட் பண்ணினா, நான் எடுத்ததே மினிமம் தான். இதை காட்டில் நான் ஒரு மினிமம் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அது ஆக்சுவலி இருக்குமாப்பா? இருக்காது இல்லையா? ஏன்னா m தான் மினிமம் நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ டஸ் இட் பிலாங்ஸ் டு h.
இந்த ஆறுன்றது எம்மை காட்டிலும் மினிமமாக என்னால் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தேன்னா அது சப்குரூப்பில் இருக்காது. அப்போது ஒன்லி பாசிபிலிட்டிஸ் ஆரோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். எப்படின்னா இல்லை அது குரூப்பில் தான் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன்னா ஆர் வேல்யூ ஜீரோ. தட் மீன்ஸ் அது ஐடென்டிட்டியாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். சரி, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கிளைம்பா? இப்போ என்ன கிளைம்னா எல்லாமே ஏ பவர்ஸில் தான் இருக்குது சப் குரூப். அப்போ இந்த ஏ பவர்ஸில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் தான் சப் குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி விடுதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கிளைம் ஏ பவர் எம் இஸ் a generator of subgroup தானே. தட் மீன்ஸ் H. சரி, ரைட். லெட் நம்ம என்ன எடுத்தோம்? X என்ற எலமெண்ட் குரூப்ல இருக்குது. சின்ஸ் H is contained in G அப்படின்னா அந்த எலமெண்ட் சப் குரூப்லயும் இருக்கும். ஆமா தானே? அப்போ அந்த எலமெண்ட் தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? X is equal to a power n ன்னு எடுத்திருக்கோம். for some n belongs to integer. அப்போ இங்க ஒரு n ன்றது இன்டிஜர், இங்க ஒரு m ன்றது ஒரு இன்டிஜர். இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டிவிஷன் அல்காரிதம் போட போறேன். அப்ளையிங் என்ன சொன்னேன்? டிவிஷன் அல்காரிதம் போடணும் இல்லையா? டிவிஷன் அல்காரிதம் என்னப்பா சொல்லுது? அல்காரிதம் ஃபார் டூ இன்டிஜர். என்னென்ன இன்டிஜர் சொன்னேன்ப்பா? எம்முக்கும் என்னுக்கும் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைப்பா, இந்த என்ன டிவைடண்டாக வச்சுக்கோங்க, எம் வந்து டிவைசர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இதை நம்ம எப்படிப்பா எழுதிக்கலாம்? டிவைசர் டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு, ஓகேங்களா? டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். அப்போ இந்த ரிமைண்டர் எப்படி இருக்கும்? 0 less than ஆர் லெஸ் தென் எம்மா இருக்கும். புரியும் நினைக்கிறேன் இந்த இது. ஓகேங்களா? டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து x is equal to a பவர் என்னன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ a பவர் என்ன என்னக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? a பவர் mq பிளஸ் பிளஸ் ஆர். ஓகேங்களா? என்னக்கு பதிலாக டைரக்ட் சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த பவர் இருக்கு இல்லையா, தனியாக பிரிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ a பவர் n is equal to a பவர் mq into a பவர் r. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? a பவர் n is equal to a பவர் m the whole power q into r. இந்த டேர்ம் இருக்கு இல்லையாப்பா, இந்த டேர்ம் இங்கே வந்து என்னப்பா ஆகும்? a பவர் n into a பவர் m பவர் q ஹோல், வெரி குட், இன்வர்ஸாக மாறும். இந்த பக்கம் a r மட்டும் நிற்கும் இல்லையா? சரி, அப்போ a பவர் r is equal to a பவர் n into a பவர் m into q the whole inverse. ஓகேங்களா? சரி, ரைட். இதை வச்சுருங்க. சின்ஸ் நம்ம என்னப்பா எடுத்தோம்? அந்த a பவர் m ஜென்ரேட் பண்ணுச்சுல, அது ஹச்சில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஹச்சில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இது சைக்கிளிக் குரூப் நம்ம சொல்கிறதுனால இதை பவராகவும் நம்மளால் ஹச்சில் எழுத முடியும். ஆமாவா? a பவர் m the whole பவர் q எழுத முடியும். அப்போ ஒன்ஸ் அதை எழுத முடியும்னா அந்த எலமெண்ட்டுக்கான இன்வர்ஸும் எதில் தான் இருக்கும்? எஸ், சப் குரூப்ல தானே இருக்கும். ஸோ ஹோல் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச். சின்ஸ் ஏ பவர் என் வந்து ஹச்சில் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, ஏ பவர் எம் ஹச்சில் தான் இருக்கும், ஏ பவர் என்ன ஹச்சில் தான் இருக்கும், இது ஹச்சில் இருக்குன்னு சொன்னதுனால இதுக்கான மல்டிப்ளிகேஷனும் எதில் தான் இருக்கும்? ஹச்சில் தானே இருக்கும். ஸோ அப்போ ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எம் த ஹோல் பவர் கியூ த ஹோல் இன்வர்ஸ் ஆல்சோ belongs to h. once இந்த மல்டிப்ளிகேஷன் h ன்னு சொன்னதுனால இந்த a பவர் r எதுல தான் இருக்கும்? h ல தானே இருக்கும். a பவர் r ம் h ல தான் இருக்கும். கரெக்டாப்பா? நமக்கு வந்து பாருங்களேன், r less than m ன்னு வந்திருக்குது. ஆமாவா? இங்கே r less than m வந்தா a பவர் r not equal to h ன்னு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் a பவர் r h ல இருக்கணும்னா r வந்து 0 ன்னு சொல்லியாச்சு. இங்கே என்னப்பா, இதோட மல்டிப்ளிகேஷன் ஹச்சில் இருக்கிறதுனால ஆறும் ஹச்சில் இருக்குன்னு நமக்கு வருது. ஸோ ஆறும் ஹச்சில் ஏ பவர் ஆறும் ஹச்சில் இருக்குதுன்னு வந்துச்சுன்னா ஒன்லி பாசிபிள் என்னதுப்பா? எஸ், த ஒன்லி பாசிபிள் ஆரோட வேல்யூ 0. ஆமாவா? நம்ம முன்னாடி எடுத்தோம் இல்லையா? ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் த ஹோல் பவர் கியூ இன்டூ ஏ பவர் ஆர்னு எடுத்தோம் இல்லையா? அதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏ பவர் என் ஈக்குவல் டு a power m power q into a power r க்கு பதிலா 0 போட்டேன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்பா? எஸ், ஐடென்டிட்டியா மாறிடும் இல்லையா? a power m the whole power q into ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியால என்ன மல்டிப்ளை பண்ணாலும் எஸ் அதே டேர்ம் தானே வரும். a power n is equal to
a power m the whole power cube. அப்போ நம்ம என்ன எடுத்தோம், since x is equal to a power n அப்போ x value substitute பண்ணினா x is equal to a power m the whole power cube. என்னப்பா, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து சப்குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட் வந்து அதுக்கான பவர் போட்டால் எனக்கு சப்குரூப்ல தான் வருது. இந்த எக்ஸ்ன்றது அச்சில் தானே எடுத்துக்கோம், ஸோ சப்குரூப்ல தான் வருதுன்றதை இங்கே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இதுலேருந்தே கிளியர்லி a power m இஸ் ஜெனரேட்டர் ஆஃப் h ன்னு வந்துருச்சு. ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. therefore subgroup h is a cyclic group of என்னதுப்பா, cyclic group of G ன்னு வந்துருச்சு. இப்போ இதானே ப்ரூவ் பண்ணணும். hence proved. any subgroup of a cyclic group is cyclic வந்துருச்சா. so hence proved. theorem என்ன சொல்லுது, a group G of a prime order cannot have any non-trivial subgroup. என்ன சொல்றாங்க, ஒரு குரூப் Gக்கு அதோடைய ஆர்டர் பிரைமா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நான் ட்ரிவியல் சப்குரூப் இருக்காது. cannot have any non-trivial subgroup. ஒரு குரூப் அதோடைய ஆர்டர் பிரைமா இருக்கும் பட்சத்தில் அந்த குரூப்புக்கு நான் ட்ரிவியல் சப்குரூப் எதுவும் இருக்காது. சரி, ட்ரிவியல் சப்குரூப்னா என்ன, நான் ட்ரிவியல் சப்குரூப்னா என்ன, ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது ஒரு தடவை இப்போ நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தியரம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சப்குரூப் என்ன சொல்லுது, ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு அந்த குரூப்பும் ஐடென்டிட்டியும் மட்டும் சப்குரூப்பாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரிவியல் சப்குரூப்பு. அதர்வைஸ் மற்ற எல்லா சப்குரூப்பும் நான் ட்ரிவியல் சப்குரூப்னு சொல்லிக்கலாம். என்னதுப்பா, ஒரு குரூப்புக்கு அந்த குரூப்பும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் ஓகேங்களா அதோடைய சப்குரூப்பாக இருந்துச்சுன்னா, அந்த குரூப்புக்கு சப்குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரிவியல் சப்குரூப்பு. மற்ற எல்லா சப்குரூப்புக்கு பேரும் நான் ட்ரிவியல் சப்குரூப். இதான்ப்பா ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சப்குரூப்கான டெஃபினிஷன். சரி, இப்போ தியரம் ப்ரூஃப் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும். ப்ரூஃப் போயிடுவோம். a group G of a prime order ஓகேங்களா. ஸோ ப்ரூஃபில் let G be a group எடுத்துக்கிறேன் நான் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் G எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, prime where P is a prime. ஆமாம் தானே, prime ஆர்டரை எடுத்துக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்னது, ஒரு சப் குரூப் இருக்குமா, சப் குரூப் என்னென்னு எடுத்துக்கலாம், let H be a subgroup ஓகேங்களா. எதோடைய சப் குரூப்பு, G. நமக்கு தெரியும் ஒரு குரூப்புக்கு சப் குரூப் இருந்தாலே இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். என்ன தீரம்ப்பா, இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, என்ன தீரம், பை லெக்ரான்ஜஸ் தீரம். நம்ம வந்து ப்ரீவியஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த தீரத்தை பார்க்காதவங்க சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தீரம். ஸோ சப் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். குரூப்போட ஆர்டர் என்னதுப்பா, எஸ் பிரைம் இல்லையா. சரி, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா P டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹச்னு அர்த்தம். இதுக்கு இதான் மீனிங். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹச்சோட டிவைசர்ஸ்லாம் என்னென்ன வரும், ரோல்ல பிரைம்னா ஒன்று, அது P மட்டும்தான் அதோட டிவைசராக இருக்கும். ஆமாம் தானே. சரி, ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஹச் என்னதுப்பா, 1 P, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். கரெக்டா. சரி, அப்போ ஆர்டர் ஆஃப் ஹச் 1 அண்ட் அல்லது ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து P-ஆ இருக்கும். ஆமாம் தானே, இதுக்கு தான் டிவைசர், எய்தர் ஒன்று தான் இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஹச் ஒன்றுனா ஹச் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஆமாம் தானே. அப்போ ஆர்டர் ஆஃப் ஹச் P-ஆ இருந்தால் P-னா என்ன, எஸ் குரூப்போட ஆர்டர் தானே P, அப்போ G-ஏ கிடச்சிரும். இப்போ இந்த சப் குரூப்புக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் தான் இருக்குது, அந்த சப் குரூப்பு அதே தான் இருக்குது, அதே குரூப் தான் இருக்குது. அப்போது ஒரு குரூப்புக்கு ஐடென்டிட்டியும் அதே குரூப்பு சப் குரூப்பாக இருந்ததுன்னா என்னது, எஸ் நான் ட்ரிவியல் சப் குரூப் கிடையாதுன்னு சொல்லியாச்சுல, ஏன்னா இது ரெண்டுமே ட்ரிவியல் சப் குரூப்பு. therefore a group G of a prime order, ஆமாவா, prime order cannot என்ன இல்லைப்பா, cannot have any non-trivial subgroup. ஆமாம் தானே, எந்த ட்ரிவியல் சப்குரூப் நான் ட்ரிவியல் சப்குரூப்பும் இல்லை. ட்ரிவியல் சப்குரூப்னா ஐடென்டிட்டியும் குரூப்பும் மட்டும், குரூப்புமே அதுக்கு சப்குரூப்பாக இருந்தால் தான் ட்ரிவியல் சப்குரூப். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது, அதனால நான் ட்ரிவியல் சப்குரூப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அப்படியே மெதுவாக கோத்ரூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தியரம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம ரிசல்ட் பெரிய பெரிய தியரம் ரிசல்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரிசல்ட் என்ன ரிசல்ட்னு பார்த்துருவோமா? எவ்ரி சப்குரூப் ஆஃப் அ சைக்ளிக் குரூப் இஸ் எப்படி இருக்குமா? நார்மலாக இருக்குமா? ஸோ சைக்கிளிக் குரூப்போட ஒவ்வொரு சப் குரூப்பும் நார்மல்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ சைக்கிளிக் குரூப்ன்றது இங்கே என்னது? கிவன். ப்ரூஃப் போயிருமா? ஸோ லெட் ஜி பி என்னதுப்பா? சைக்கிளிக் குரூப்பு. ஆமாம் தானே? ஸோ ஜி சைக்கிளிக் குரூப்ன்றது கிவன், அதனால் எடுத்தாச்சு. ஸோ சைக்கிளிக்காக இருந்தால் என்னதுப்பா? சைக்கிளிக் குரூப் டெஃபினிஷன் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ஏ வந்து குரூப்பில் உள்ள மற்ற எலமெண்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணும். தட் மீன்ஸ் ஏ இஸ் அ ஜென்ரேட்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? என்ன ப்ரூவ் பண்ணணும்ப்பா? அப்போ இதை சொல்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணி இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன். டைரெக்டாக எடுத்து பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா ஜி இஸ் எபிலியன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ எபிலியன் சொல்லிட்டேன்னா எபிலியனில் இருக்கிற சப் குரூப்பை டேரெக்டாக நார்மல்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி. ஸோ டைரெக்டாக பண்ணாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக போகிறேன். இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? ஸோ டு ப்ரூவ் ஜி இஸ் எபிலியன் சொல்லி இந்த ஜி இஸ் எபிலியன் நேற்றே நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ரைட். அப்போ லெட் ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எங்கேருந்து? குரூப்லேருந்து. குரூப் என்னது? சைக்கிளிக். ஓகே. அப்போ அந்த குரூப்பில் இருந்து எடுத்தோம்னா அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ஏ பவரில் இருக்கும். ஸோ ஒன்று ஏ பவர் என்னன்னு வச்சுக்கோம், இன்னொன்று ஏ பவர் எம்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டீஜர். ஓகே. என்னப்பா ப்ரூவ் பண்ணணும்? எபிலியன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? தட் மீன்ஸ் எக்ஸ்ஒயும் ஒய்எக்ஸும் ஈக்குவல்னு சொல்லணும். சரிப்பா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துருமா? எல்ஹெச்எஸ் என்னப்பா? எக்ஸ் இன்டூ ஒய். வாட் இஸ் எக்ஸ்? ஏ பவர் என். வாட் இஸ் ஒய்? ஏ பவர் எம். ஓகேங்களா? ஸோ பவர் ரோல் என்ன ஆகும்? மல்டிப்ளைல பேஸ் எம்மாக இருக்கும் போது பவர் ஆட் ஆகும். இதனால் அடிஷனில் மாற்றி போட முடியும் தானே? ஏ பவர் எம் பிளஸ் என். இது எப்படி பிரிச்சுக்கலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னு பிரிச்சுக்கலாம். ஆமாம் தானே? ஸோ ஏ பவர் எம்முக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏ பவர் எனக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்னென்னு எடுத்தோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்தோம், கிடச்சது ஒய் இன்ட்டு எக்ஸ். ஓகே. ஏ பவர் எம்மை ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஏ பவர் என்ன எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம், ஒய் எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால therefore G is abelian சொல்லியாச்சா? சரி. இப்போ ஜிஐ எபிலியன் சொல்லியாச்சு. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? எஸ், எவ்ரி சப்குரூப் ஆஃப் abelian group is நார்மல். abelian group is நார்மல்னு சொன்னால் போதும். நார்மலுக்கான டெஃபினிஷன்லாம் தெரியும் இல்லையா? சரி, தெரிலனா நான் இது இங்கே சொல்லும் போது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் நார்மலுக்கான டெஃபினிஷன்லாம். சரி, ரைட். வி நோ தட். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? சின்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். வி நோ தட். ஸோ ஜி இஸ் அபிலியன் சொல்லியாச்சு. இங்கேருந்து நான் ஒரு சப் குரூப் எடுக்க போகிறேன் இந்த ஜிலேருந்து. ஹெச்சிசி, அதாவது ஜி சைக்கிளிக்ன்றது கிவன். அந்த சைக்கிளிக் வந்து எபிலியன் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எபிலியன் எடுத்துருக்கேன். ஹெச் இஸ் அ சப் குரூப். ஆமாவா? சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேங்களா? சரி, என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் இந்த சப் குரூப் ஹெச் வந்து நார்மல்னு சொல்லணும். நார்மல்னா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எழுதுனேன். இந்த டயக்ராம்லாம் எக்ஸாம் போட தேவையில்ல, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு குரூப்பா, சரியா? இந்த குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுலேருந்து இன்னொரு சப் குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். சப் குரூப் வந்து இது ஹெச்னு வச்சுக்குவோம். இந்த சப் குரூப்லேருந்து இன்னொரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு இந்த சப் குரூப்புக்குள்ளே எப்படிலாம் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச், சப் குரூப்லேருந்து ஒரு ஹெச் எடுத்தோம் இல்லையா? ஹெச் இன்ட்டு எக்ஸ். இது வந்து ஹெச்சில் இருக்குன்னு சொல்லிட்டா போதும். இந்த ஹெச்சை நார்மல்னு சொல்லிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டு, சப் குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச் எக்ஸாக அந்த குரூப் சப் குரூப்பில் இருக்கணும். இந்த இது சப் குரூப்பில் இருந்துச்சுன்னா ஹெச்சை நார்மல்னு சொல்லிக்கலாம். சரி, ரைட். 2 இதை எழுத்துப்போமா? லெட் எக்ஸை இப்போ சொன்னதை தான் எழுத போகிறேன். ஸோ எக்ஸை குரூப்லேருந்து எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஹெச்சை சப் குரூப்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச் எக்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஆமாம் தானே? சரி, ரைட்டு. இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச் எக்ஸ் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம்ப்பா?
காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது தானே, அப்போ ஹெச் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி எழுதிக்கேன். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி இதை மாற்றி போட்டுக்கலாம் இல்லையா, எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ். வாட் இஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ்பா? எஸ் ஐடென்டிட்டி. ஒரு டேர்ம் இன்ட்டு ஐடென்டிட்டியை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அதே டேர்ம் கிடச்சிரும். ஸோ இந்த ஹெச் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஹெச்லேருந்து எடுத்திருக்கோம். அப்போ இது ஹெச், இது ஈக்குவல் டு தானே இது. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு கிடச்சிருச்சு. ஐ மீன் குரூப் சப் குரூப்பாக கிடச்சிருச்சு. அப்போ இதானே ப்ரூவ் பண்ணணும். தேர்ஃபோர் ஹெச் இஸ் நார்மல். ஆமாம் தானே, ஹெச் இஸ் நார்மல். ப்ரூவ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, அதுதானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா, பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, தேங்க்யூ.